हाई फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियो நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த சுவையான மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் 1/2 கிலோ மட்டனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மட்டனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க 1 இன்ச் அளவு பட்டை 4 லவங்கம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே 15 சின்ன வெங்காயத்தையும் 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க கூடவே 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்ல தக்காளி குழஞ்சி வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பாதி கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் குழம்பு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து ஊற வைக்கும் போதே நம்ம சில்லி பவுடர் சேர்த்து ஊற வச்சோம் இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் 3 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனை நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க தயிரில் வந்து மட்டனை ஊற வச்சு நம்ம குழம்பு செய்யும்போது மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட 1 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு மட்டன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூட வேண்டாம் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் 1/4 கப் அளவு தேங்காவோட 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் வந்து 6 விசில் விட்டு எடுக்கிறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 5 இல்லை 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க தேங்காவையும் முந்திரியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து அதோட சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் காரம் உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க 7லேருந்து 8 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்